ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசேரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றாரே என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனே சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திருக்கோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆரம்பத்தில் கேட்டேன்ல சில பேரை, அது நல்லா தான் இருக்குதுல்ல, அடிக்கடி கேட்போம். ஒரு நாள் கோயிரத்தை வந்து கேட்குறேன், ஒரு நாள் அந்த திணை பணியாரத்தை கேட்போம், ஒரு நாள் பின்னால் போய் கேட்குறேன். பின்னால் உள்ளவங்க நினச்சி, ஃபாதர் இங்கே வர மாட்டாரே, நான் வருவேனே, மைக்க தூக்கிட்டு வருவேனே. ஸோ எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்போமே. அப்போ தான் நீங்களாம் தயார் பண்ணிட்டு வருவீங்க. இல்லைன்னா கம்முன்னு வந்து உட்காந்துருப்போம், என்ன செய்யுது இந்த ஆள், என்ன சொல்லுதோ சொல்லட்டோன்னு. ஸோ எல்லாரும் தயாரிப்போடு வரணும். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு யார் என்று சொல்றது ரொம்ப சுலபம் தானே. எங்க தேடிக்கலாம் இதெல்லாம்? கூகுள், விக்கிபீடியா. விக்கிபீடியாவுக்கு போனால் இயேசுவோட முழுமையான சரித்திரம், பிறந்ததுலேருந்து அவர் சாவு இறப்பு எல்லாமே இங்கே கிடைக்கும். விக்கிபீடியாவுக்கு போனால் எல்லாம் கிடைக்கும். பல புத்தகங்களை படித்தா நிறைய இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. பைபிளை படித்தா கூட எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் இயேசு கேட்குற கேள்வி, உனக்கு நான் யார்? Who am I to you? தனிப்பட்ட கேள்வி. உங்களுக்கு அவர் யார்? அவர் கடவுள் இயேசு, அவர் மீட்பர், அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் யார்? அந்த கேள்வி அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன கேட்குறாருன்னா, உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குது? He is asking about relationship. உறவை பற்றி கேட்குறாரு. Not to asking them about himself, we all know about Jesus, but he is asking, do you know me? என்னை பற்றி தெரியறது அவசியம். என்னை பற்றி பல காரியங்கள் தெரியலாம், ஆனால் என்ன தெரியுமா? என்னுடைய உறவு இருக்குதா உன்னோட? ஒரு பாயும் கேர்ளும் காதல் பண்ணுறாங்க. நாள் பார்த்தோன்னே அழகு, ஐயோ, அந்த காதல் ஒரு நாளில் அதிகமாக ஆயிருமா? போக காலப்போக்கில் போக 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 தெரியும்.
கல்யாணம் பண்ணாதான் இன்னும் முழுமையாக தெரியும். அப்புறம்தான் நெத்தியில் கை வைப்போமா, இங்கே வைப்போமா, ஐயோ என்ன ஆச்சு, போக போகத்தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க தன்னையே. ஆண்டவரும் அப்படித்தான். ஒரு நாள் அவரை தெரிஞ்சுக்கிட்டா தெரியவே முடியாது. பைபிளை முழுமையாக படிக்கலாம், முழுமையாக படிச்சு கூட இயேசுவை தெரியாம இருக்கலாம். Do you know that? I can read the Bible cover to cover and yet I do not know Jesus. நாவால அறிக்கையிடுறதோ அவரை ஒப்புக்கொள்றதோ விசுவாசம் அல்ல. சற்று முன்பு விசுவாசம் அறிக்கையிட்டோம்ல, அது விசுவாசம் அல்ல. எப்பொழுது அந்த விசுவாச அறிக்கையை நான் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் நடத்தி கொண்டிருக்கின்றேனோ அப்பத்தான் உண்மையாகவே அந்த உறவை ஏற்படுத்துகின்றேன். ரெண்டு பேரும் பார்த்தீங்களா, காதல் பண்ற காலத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையை விட மாட்டாங்க. ஐ லவ் யூ டார்லிங், யூ ஆர் மை லைஃப். 25 வருஷம் முடிஞ்சோன்னு அது முன்னுக்கு நடக்கும், இவர் பின்னால் நடப்பார், அல்லது இவர் முன்னுக்கு நடப்பார், அவங்க பிள்ளை நடப்பார். சீக்கிரம் வா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? கை பிடிக்கிறதுனால உன்னுடைய காதல், உன்னுடைய அன்பு முழுமையாக இருக்கிறது அவசியமே இல்லை. ஒருத்தர் தொடாமிய முழுமையான அன்பு இருக்கலாம். 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு தொட வேண்டியதில்லை. அந்த அன்பு ஆழமாக அன்பாக இருக்க முடியும். உண்மையா இல்லையா? உடல் உறவு மூலமாக அன்பை வெளிப்படுத்துறது அல்ல, மனசு மூலமாக வெளிப்படுத்துறது தான் முழுமையான தூய்மையான அன்பு. அன்பார்ந்தவர்களே, நம்ம கோயிலுக்கு வரும் எத்தனை பேர் உண்மையாகவே அந்த ஆண்டவர் பிரசன்னம் இங்க இருக்கிறாரு, முழுமையாக அவரை வணங்குறோம். வணங்கிட்டு தான் போய் என்னுடைய இடத்துல உட்காருவேன். ஆனா எப்படி வருவோம்? நிறைய பேர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஆண்டவர் இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறார் என்றால் அவருக்கு எத்தகைய மதிப்பு கொடுப்போம், எத்தகைய மரியாதை கொடுப்போம், எவ்வளவு வணங்குவோம். அவரை நான் முழுமையாக அன்பு செய்கிறேன் என்றால் இந்த பாவனை வேற மாதிரி இருக்கும். இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்றால் என்னுடைய உச்சரிப்பு வார்த்தைகள் சிறப்பாக இருக்கும், என்னுடைய நடைமுறைகள் அவருக்கு மகிமைப்படுத்தும், என்னுடைய பணி சிறப்பாக இருக்கும், குறைபட்டுதல் இல்லாமல் இருக்கும். மற்றவர்களை பற்றி குறை சொல்லாமல் பணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். 1000 பேர் சொல்லுவாங்க, நான் கங்கனே என்னுடைய பணி செய்து கொள்ள வேண்டியிருப்பேன். ஏனென்றால் என்னுடைய அன்பு முழுமையான அன்பு இயேசு மேல வைத்திருக்கின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பக்குவத்துக்கு நாம் வரணும். எப்படிங்க உங்க மகனுக்கும் மகளுக்கும் அவ்வளோ செய்கிறீங்க? என் பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்பணும், ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு ஓடணும், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு செய்கிறீங்க. ஏன் தெரியுமா? அந்த உறவு இரத்த உறவு. கோயிலில் ஒரு தேவை இருக்குதுன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஏனென்றால் ஆண்டவர் மேலே அந்த முழுமையான அன்பும் உறவு இல்லை. அது நிச்சயமாக உறுதியாக சொல்லுவேன். சில பேர் பணி செய்கிறவர்களும் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் ஐ சர்வ் இன் த சர்ச் ஐ எம் நாட் ஹோலி. நான் கோயிலில் பணி செய்கிறதுனால நான் அற்புதமாக மாற மாட்டேன். நீ கோயிலுக்கு வராமையே நீ அற்புதமாக இருக்கலாம் தெரியுமா? என்னுடைய ஆழ்ந்த அன்பு இயேசு மேலே வைத்திருக்கும் பொழுது இயேசு கேட்கிறாரு, நீங்கள் யார் என்று நான் யார் என்று சொல்லியிருக்கிறேன். பேதுரு சொன்னார், நீங்க யாரு? நீர் இயேசு மெசியா. உடனே அவர் என்ன சொல்றாரு? ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் பேதுரு இயேசுவை முழுமையாக நேசித்தார்,
முழுமையாக. எப்போ இயேசுவை நீங்க முழுமையாக நேசிக்கிறீர்களோ அவர் உங்கள் உள் வந்து செயல்படுவார். The moment you captivated and captured Jesus in your heart, he will work in and through you. Amen. வேற சந்தேகம் இருக்கக்கூடாது. முழுமையாக அவரை உன்னுடைய வாழ்க்கையில குடிக்கொள்ள நீங்க அவரை அழைத்தீர்கள் என்றால் அவர் நிச்சயமாக உறுதியாக செயல்படுவார். அதுக்கு ஒருவித சந்தேகமும் இல்லை. எப்படி அறகுறையாக இருக்கிறோமோ அதே போலத்தான் என்னுடைய விசுவாசமும் என்னுடைய உறவும் இயேசு மேல இருக்கும். அந்த உறவு ஏன் சொல்றேன், குடும்பத்திலேயே அப்படித்தான். கணவர் மனைவி இடையில ஏமாற்றம் இருந்துச்சுன்னா அந்த உறவு குட்டிச்சவரா போயிடும். எத்தனை பேர் வராங்க விவாகரத்துக்காக வராங்க? நம்ம கத்தோலிக்க மக்கள்கள் 4 மாதம் 5 மாதம் ஒரு பெண்ணை தெரிஞ்சுட்டு 6வது மாதம் 7வது மாதம் கல்யாணம் பண்ணிட்டு 7வது மாதம் இல்லை 4 மாதம் தெரிஞ்சுட்டு அப்புறம் 1 வருஷம் தயார் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. 2 வருஷம் முடிஞ்சிட்டு வந்து டைவர்ஸ்க்கு போகிறாங்க. ஏனென்றால் முழுமையான அன்பு அல்ல. இது திருமணத்திலும் இப்படி தான் இருக்குதுங்க. சில பேர் திருமணம் பண்ணிட்டு 20 வருஷம் திருமணம் பண்ணிட்டோம், இன்னும் வேற உறவு இருக்குது. எப்படி? ஏனென்றால் முழுமையான அன்பு இல்லை. மற்ற விக்கிரங்களா சொல்லுவாங்க, விக்கிரங்களா இந்த சுருவத்தை என்ன சொல்லுவாங்க, விக்கிரங்களை நம்ம வணங்குறது. இந்த உறவுலேயே நம்ம வற்ற விக்கிரங்களை வணங்குறோம். நம்ம in our relationship when we are cheating, we are idolatry, we are practicing idolatry. அதனால் அன்பார்ந்தவர்களே, இயேசு உங்களை கேட்கிறாரு, உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று. முழுமையாக அவரை நேசிக்கிறேனா? முழுமையாக அவர் அன்பு செய்கிறேனா? அந்த அறிக்கை என்னுடைய நாவல இருக்கக்கூடாது. அந்த ஒப்பு கொடுத்தல் இந்த நாவல இருக்கக்கூடாது, என் மனசில் இருக்கணும். ஆலயத்துக்கு நீங்களாம் வரீங்க, ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி ஊட்டுறீங்க நீங்கள். ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் அவரை நம்ம உணரவே முடியாதுங்க. அவரை உணர்றது ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மணி நேரத்தில் அவர் இந்த வாய்ப்பும் சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. அவரை வணங்குறதுக்காக, அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஆராதிக்கிறதுக்காக, அவரை பெற்றுக்கொள்றதுக்காக அந்த 1 மணி நேரம் அந்த வாய்ப்பு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னோட இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய அன்பார்ந்த மக்களே, இறை மக்களே, அந்த உறவை ஏற்படுத்துங்க. எஸ்டாப்ளிஷ் தட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். அந்த உறவை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தனிமை என்றது ஒன்றுமே இருக்காது. பசி கூட சில சமயத்தில் இருக்காது. எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது சோர்ந்து போக மாட்டீங்க. அந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அவர் செயல்படுகின்றார். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது முக்கியத்துவம். என்னோட மகனா, என்னுடைய மகளா, என்னோட வேலையா, என்னுடைய அப்பா இயேசுவா. நிறைய பேர் வருவாங்க, சொல்லுவாங்க, ஃபாதர் நோ டைம். டாக்டர்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க நோ டைம் கல்யாணம் பண்ணுறதுக்கு. நான் உடனே ஜோக்கா சொல்லுவேன், எனக்கு ஐ ஆல்சோ நோ டைம் டு see you. அந்த வேலை கொடுத்ததே அந்த இறைவன். Every one of you who are sitting here, everything that is given to you is by God. இயேசு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. உங்களுக்கு கல்வித்திறன் கொடுத்ததே அந்த இயேசு தான். அந்த ஞானம் கொடுத்ததே இயேசு தான். கடவுள் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கரவரை புறக்கணித்துட்டு நானே ராஜா, நானே மந்திரி என்று நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உறவையும் அவர் தான் கொடுக்குறாருங்க. எனக்கு இந்த குருத்துவம் கொடுத்தது அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ நன்றி கடன் படணும் நான். ஸோ டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அந்த உணர்வுக்கு வருவோம். கடவுள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவரை மறந்துடாதீங்க. அவரை நேசிங்க, அதிகமாக நேசிங்க, அதிகமாக 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 ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக நேசிங்க. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், கடவுளை தான் கடைசியாக. எப்போ தெரியுமா கடவுளை நேசிக்கிறோம்? எனக்கு முடியலையே ஆண்டவரே. டோன்ட் லவ் ஹிம் when you are in need. Don't love him when you are in desperation. Love him at all times. எல்லா சூழ்நிலையிலையும் எப்போ மகிழ்ச்சியாக உச்சங்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களோ அவரை இன்னும் அதிகமாக நேசிங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை அவரை வணங்குவார். அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. கடைசியாக அந்த ஸ்லைட்டை படிப்போம். 1 கொரிந்தியர் 3:18 படிப்போம் எல்லாரும். இப்போது
இவ்வாறு எவ்வளோ அவரை நம்ம பார்க்குறோமோ அதிகமாக அவர் என்னை மாற்றுவார். திருப்பி படிப்போம் அந்த முதல் வாக்கியத்துக்கு போங்க. இப்போது நாம் அனைவரும் முக்காடு. ஓகே, முக்காடு இல்லாமல் அவரை நான் பார்க்கும் பொழுது பிரதிபலன் அளிக்கிறது. ஓகே, அடுத்தது போங்க. இவ்வாறு இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். மாட்சி பெற்று. when we look at Jesus, we receive the glory of God and we change through the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையாக நான் மாட்சிமை அடைகிறேன். என்ன ஒரு ஹாப்பி ஜாய். அவரை நான் பார்க்கும் பொழுது நான் மாட்சிமை அடைகின்றேன். when I look at him, I am glorified. பார்த்தீங்களா? நான் யாரை பார்க்குறேன்? எப்பொழுதும் அவங்க மாதிரி நான் ஆயிடுவேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அவரை பார்ப்போம், அவரை நேசிப்போம், அன்பு செய்வோம். அவர் உங்களை ஆட்கொள்வார். ஆமென்.